கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரே, இன்றைய நாளிலே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனக்கருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆண்டவருக்குட்பட்டு நடத்தும் பொழுது மாமிசத்தின்படி நீங்கள் நடப்பதில்லை. உங்கள் சபையை ஆண்டவருக்குட்பட்டு நடத்தும் பொழுது நீங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, எனக்கு மிகவும் வருத்தமாயிருக்கிறது இப்பொழுது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய போதகர்கள் மாமிசத்தின்படி தங்களுடைய சபைகளை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். நிச்சயமாக நான் கண்டித்து அவர்களை உணர்த்துகிறேன். ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக நீங்கள் காணப்படக்கூடாது. ஆகையினால உங்களுடைய சபைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆவியின்படியே, தேவ ஆவியின்படியே நீங்கள் நடத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து அவர் சகலத்தையும் அவர் செய்ய ஏதுவாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் நன்றாய் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் இப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அந்த பலத்தோடு நீங்கள் உங்கள் சபைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலேயும் அவரை நீங்கள் மேம்படுத்தி அவரை முதலாவது நிறுத்தி பிறகு நீங்கள் காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆவியின்படியே நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஆகையினாலே மாமிசத்தின்படி நீங்கள் எந்த சிந்தையையும் நீங்கள் செய்ய வேண்டாம் பிரியமானவர்களே. அப்படி செய்வது பிசாசினுடைய தந்திரங்களாய் காணப்படுகிறது. பிசாசு மாம்சத்துக்குரிய எல்லாவற்றையும் அவன் காட்டுவான். பேச்சிலே ஒரு மாமிசம் இருக்கும், செயல்பாடுகளிலே ஒரு மாமிசம் இருக்கும், ஊழியத்திலே மாமிசம் இருக்கும். இப்படி மாமிசத்தோடு நாம் நடக்கும் பொழுது ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் ஏதுவாய் காணப்படுவோம். அப்படி ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வேண்டாம் என்று சொல்வோமா, ஆவியின்படியே நடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். கண்களை மூடலாமா, ஜபிக்கலாமா. பரலோக பிதாவே, இனி நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க என்று கேட்போமா? ஜபிக்கலாம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நாங்கள் இனி மாமிசத்தின்படி எந்த ஒரு முடிவையும் நாங்கள் எடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள் நீர் நிறைவாய் வந்து, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முற்றிலுமாய் ஆண்டு கொண்டு நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.